எப்படி ஃபாஸ்ட்டாக கோடிங் கற்றுக்கலாம், எந்த கோர்ஸ் பிக் பண்ணணும், இல்லை எந்த யூடியூப் டுட்டோரியல் ஃபாலோ பண்ணலான்றது தான் என்னை பார்த்து நிறைய பேர் கேட்குற கொஷின். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு நீங்கள் என்னோட எல்லா மெமரியை எரேஸ் பண்ணிவிட்டு டே 0 கோடிங் கற்றுக்கணும்னா எப்படி ஃபாஸ்ட்டாக கற்றுக்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின். ஹே டெக்கிஸ், நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மைசெல்ஃப் ஜெனிஃபர். கோடிங் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும் அப்படின்றது சிலபஸை டிபெண்ட் பண்ணி இல்லை, நீங்கள் எந்த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை பொறுத்தது. ஸோ ஒரு 8 ஸ்டெப் ப்ராசஸ் தட் கேன் லெட் யூ லேர்ன் கோடிங் ஃபாஸ்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டு பிகின் வித் ஸ்டெப் 1, ஐ வில் நாட் ஸ்டார்ட் வித் டுட்டோரியல்ஸ். இது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம், பட் நான் கண்டிப்பாக டுட்டோரியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். Why? ஏன்னா நம்ம டுட்டோரியல்ஸ் படிக்கும்போது நம்மளோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக பேசிவ் மோடில் போயிடும். நம்ம ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது இது புரியுதுன்ற மாதிரி நம்ம பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அங்கே நீங்கள் ஆக்சுவலாக ஸ்கில் பில்டிங் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் ஸ்மால் கோல் நான் செட் பண்ணிப்பேன். லைக் நான் ஒரு இன்புட் கொடுத்தா இதை இப்படி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணணுன்றதான் என்னோட கோலாக இருக்கும். இங்கே நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப எனக்கு வர கொஷின்ஸ்க்காக தான் நான் டுட்டோரியலை ரெஃபர் பண்ணவே ஒழிய டுட்டோரியல் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஸோ டுட்டோரியல் இஸ் டு ஆன்சர் யுவர் கொஷின், நாட் டு டிஃபைன் யுவர் டைரக்ஷன். ஃபாஸ்ட் லேர்னிங்ன்றதுக்கு அது ஒரு பேஸ்ன்ற மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபாஸ்ட் லேர்னிங் ஸ்டார்ட்ஸ் வித் கண்ட்ரோலிங் யுவர் கொஷின்ஸ். ஸ்டெப் நம்பர் 2, ஐ வுட் லேர்ன் ஒன்லி வாட் பிளாக்ஸ் மீ டுடே. நிறைய பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, நான் இதை ஃப்யூச்சரில் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ நான் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்றது தான். அவங்க சில விஷயங்கள்லாம் எதுக்கு லேர்ன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே ஃப்யூச்சரில் தெரியாது, பட் அதை அப்படியே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். எப்படின்னா, இன்னைக்கு உங்களோட ப்ராப்ளம் என்ன, அதனோட சொல்யூஷன் இஸ் வாட் டுடே யூ ஹேவ் டு லேர்ன். லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வருதுன்னா, go and learn if else. அரேஸ் இட்ரேஷன் இல்லை எப்படி ரேண்டம் ஆக்சஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு பிளாக் ஆகுதுன்னா, go and learn about அரேஸ். நீங்கள் ஏஐ கிட்ட இந்த மாதிரி கேளுங்க, வாட் மினிமம் ஷுட் ஐ லேர்ன் ஸோ தட் ஐ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம். இது உங்களோட 70% ஆஃப் வேஸ்டேஜஸை ரிமூவ் பண்ணிடும். ஸ்டெப் நம்பர் 3, ஐ வுட் ரைட் கோட் பிஃபோர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க டில் எனக்கு இதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கோட் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்றது, விச் இஸ் ஸ்லோ. பட் ஃபாஸ்ட் லேர்னிங் அப்படின்றது, ஐ வில் ஸ்டார்ட் ரைட்டிங் அ பிளாக் ஆஃப் கோட். கண்டிப்பாக அது எதையாவது பிரேக் பண்ணும். அதுலேருந்து ஐ வில் ஆஸ்க் why it had broken. நீங்கள் ஏஐ கிட்ட இந்த கோட் எனக்கு எழுது இல்லை கிவ் மீ திஸ் கோடுன்னு கேட்குறதுக்கு பதிலாக ஆஸ்க் why did this break. ஏன்னா நம்மளோட பிரெயின் பை டிஃபால்ட்டாக எரர்லேருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிக்கும். ஸோ எரர் ட்ரிவன் ட்ரைனிங் இஸ் வாட் வில் கெட் யூ லேர்ன் ஃபாஸ்டர். ஸ்டெப் நம்பர் 4, I would measure the progress based on clarity, not by the output. நிறைய பீப்புள் அவங்க ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்கு ராங்கான மெஷர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, நிறைய கோட் கற்றுக்கிட்டா நிறைய லேர்னிங்கிற மாதிரி, விச் இஸ் ராங். பட் இன்ஸ்டன்ட் நீங்கள் எப்படி அதை மெஷர் பண்ணணும்னா, வீக்லி ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கணும். லாஸ்ட் வீக் நான் இந்த கான்செப்ட் லேர்ன் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது. ஏன்னா ஃபாஸ்ட் லேர்னிங் இஸ் நத்திங் பட் கிளாரிட்டி அக்யூமுலேஷன். ஸ்டெப் நம்பர் 5, I would deliberately choose to be uncomfortable. Fast learning is nothing but being in an uncomfortable situation. கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறது, ஃபெமிலியரான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறது, டியூட்டோரியல்ஸ் யூஸ் பண்ணுறது. பட் அன்கம்ஃபர்டபுள்னா நீங்கள் எந்த ஒரு லேர்னிங் செஷன் எடுத்துக்கிட்டாலுமே there has to be one doubt, one confusion and one இது என்னன்ற மொமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். உங்களோட லேர்னிங் எண்ட் ஆகும்போது ஒரு கன்ஃபியூஷன் இல்லைன்னா நீங்கள் அங்கே எதுவுமே கற்றுக்கலன்னு அர்த்தம். ஸோ ஏஐ கிட்ட நீங்கள் இப்படி கேளுங்க, ஆஸ்க் மீ கொஷின்ஸ் தட் எக்ஸ்போஸ் மை கேப்ஸ். இட்ஸ் ப்ரூட்டல் பட் இட் வில் கெட் யூ லேர்ன் ஃபாஸ்டர். ஸ்டெப் நம்பர் 6, ஐ வுட் ட்ரீட் ஏஐ as a senior dev rather than Google. நிறைய பிகினர்ஸ் ஏஐ டூல்ஸ் எல்லாம் கூகுள் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் திஸ், வாட் இஸ் தேட், இதுக்கு எனக்கு கோட் எழுது. பட் treat it like a senior dev sitting next to you. இது உங்களோட ஆஸ்கிங் கொஷின்ஸையே டோட்டலாக ஸ்வாப் பண்ணிடும். லெட்ஸ் சே, இந்த கூட நான் சிம்பிளிஃபைட் வெர்ஷனாக எப்படி எழுதலாம், இதனோட இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் என்ன, இதுக்கு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வேறு என்ன நான் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக எழுதலாம் அப்படின்றது தான். த குவாலிட்டி ஆஃப் கொஷின்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லேர்னிங். ஸ்டெப் நம்பர் 7, ஐ வுட் பில்ட் அக்லி த்ரோவபிள் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ். நிறைய பீப்புள் ஸ்டக் ஆகிருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, they will be focusing more on polishing perfect projects, but I would do the reverse. சின்ன projects like let's say ஒரு authentication layer இருக்கிற ஒரு login form. So I would start writing this code, I would add layers. ஸோ அது கண்டிப்பாக கோடை பிரேக் பண்ணும். தென் ஐ வில் ரீரைட் திஸ் கோட். இந்த மெத்தடில் உங்களோட கோல் என்னவாக இருக்கணும்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ரேதர் தேன் பர்ஃபெக்ஷன்.
ஏன்னா நீங்கள் பெர்ஃபெக்ஷனுக்கு போக போக யூ வில் ஃபோக்கஸ் ஆன் UI, UX, மற்ற எல்லா லேயர்ஸும் which is not at all necessary for learning. So focus on your understanding rather than polishing things, which will save you a lot of time. So step number 8 would be, I would delay the specialization on purpose. ஸோ கோடிங் கற்றுக்கிற ஸ்டார்ட் பண்ணாலே நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னென்னா வெப் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களா, பேக் அண்டா, ஏஐயா, இல்லை வெப்3யா, இது எல்லாமே இந்த ஸ்பெஷலைசேஷன் உங்களுக்கு இனிஷியலாக ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. இன்ஸ்டெட் உங்களோட டிசிஷனை கொஞ்சம் டிலே பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 4 monthsக்கு யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் பியோர் ப்ராப்ளம் சால்விங், கோர் திங்கிங் அண்ட் கோட் கிளாரிட்டி. நீங்கள் இனிஷியலாகவே ஸ்பெஷலைசேஷனில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இட் வில் ஸ்லோ டவுன் யுவர் லேர்னிங். இங்கே ஒரு கோர் ட்ரூத் என்னென்னா, நீங்கள் கோடிங் எப்படி ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணுன்றதுக்கு ஒரு சீக்ரெட் என்னென்னா, லெஸ் கான்டென்ட், மோர் திங்கிங் அண்ட் மோர் ஃப்ரிக்ஷன். ஏஐயை நீங்கள் ஸ்பீட் பிரேக்கராகவும் மாற்றலாம், ஸ்பீட் பூஸ்டராகவும் மாற்றலாம். இட் டிபெண்ட்ஸ் ஹவ் யூ யூஸ். டு கன்க்ளூட் வித், ஐ வில் நெவர் ரிலை ஆன் tutorials. I would build ugly throwable projects rather than perfect ones, and I would treat AA as senior dev, and I would defer specialization for later context. So smarter-ஆன்றதை விட வைஸராக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக கோடிங் கற்றுக்க முடியும். நீங்கள் ஒரு கோடர் அண்ட் எந்த வேலை நான் ஏஐ கோடிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணுன்றது தெரிலனா, check out this video. The first method is what the most preferable method. If you are college or university placement cell related person, நாங்கள் ACE interview 90-day cohort plan, which is a paid pilot mode introduce பண்ணியிருக்கோம். Do reach out to us. You can convert your placement rate from 40-50 to 60-70. I'll see you soon. Take care. Bye-bye.